வெரி குட் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேங்க் ரெக்கன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை. இல்லை 4 ஆப்ஷனு. டெட்டாஸ் அப்படின்றது நம்மக்கிட்டேருந்து கடன் பெற்றவர்கள், அதாவது குட்ஸை. சரிங்களா? கிரெடிட்டாஸ்ன்றது நம்ம அவங்ககிட்டேருந்து குட்ஸை கடனுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா கிரெடிட்டாஸ் டெட்டாஸ். இது வராது. அப்போ ஆன்சர் வந்து பேங்க் ரெக்கன் ஸ்டேட்மெண்ட்னா இங்கே பாஸ்புக்கு தான் பேங்க் புக்லேருந்து நம்ம பேங்க்லேருந்து நம்ம வாங்க முடியும். அப்போது இதுவும் கிடையாது. அப்போ பிஸ்னஸ் ஆர் அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் இது பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ்னால் ஆர் அக்கௌண்ட் ஹோல்டர். இது ஏன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். பேங்க் ரெக்கன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த பிஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் புக்கில் பேங்க் பேலன்ஸ் நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி பாஸ்புக்கு பேங்க்லேருந்து வாங்கி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு வாங்குவோம், இல்லைனா பாஸ்புக் பேங்க்லேருந்து வாங்குவோம். கரெக்டுங்களா? இது ரெண்டுமே சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேலன்ஸுமே ஒரு பர்டிகுலர் டேட்லேயோ இல்லை மந்த் எண்ட்லேயோ பார்க்கும்போது கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. அப்போ டேலி ஆகலை அப்படின்னா அப்போ ரீசன் என்ன ரீசனால் இது வந்து டேலி ஆகலன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போது அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிஆர்எஸ். ஸோ அப்போ யார் பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுவா? பிஸ்னஸ் ஆர் அக்கௌண்ட் ஹோல்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்டு வித் த ஹெல்ப் ஆஃப். நம்ம முன்னாடி ஒரு எம்சிக்யூவில் பார்த்தோம். பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? பேங்க்லேருந்து பாஸ்புக் வேணும், அண்ட் தென் அக்கௌண்ட் ஹோல்டர் அவர்கிட்டேருந்து நம்ம பிஸ்னஸ்லேருந்து கேஷ் புக்கு வேணும். ரைட்? இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போது பிஆர்எஸ் அப்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் வேணும், கேஷ் புக்கும் வேணும். இது ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்மளால் பண்ண முடியும். அப்போ இதுதான் ஆன்சரு. இதுவும் இல்லை. அப்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெபிட் பேலன்ஸ் இந்த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக் மீன்ஸ். எப்பவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கேஷ் புக்கில் 3 காலம் அப்படின்னா அதில் பேங்க் காலமும் இருக்கும், கேஷ் காலமும் இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது டிஸ்கவுண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சிங்க. அப்போது டெபிட் பேலன்ஸ் கேஷ் புக்கில் பேங்க் காலம் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நம்ம கேஷ் புக்கில் டெபிட் பேலன்ஸ் ஃபேவர் அப்படின்னா பாஸ்புக்கில் கிரெடிட் பேலன்ஸ் ஃபேவர். அப்போது இதில் எங்கே பாஸ்புக்கில் கிரெடிட் பேலன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே இருக்குது கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பாஸ்புக் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆன்சரு. இது 3மே இல்லை. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸோட டெபிட் பேலன்ஸு, கிரெடிட் புக்கோட டெபிட் பேலன்ஸு ஃபேவரு, அதே மாதிரி பாஸ்புக்கோட கிரெடிட் பேலன்ஸு ஃபேவர். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் எ காப்பி ஆஃப். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்ததுன்னா கேஷ் புக்குன்னு வராது. பேங்க் புக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பேங்க்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அது பேர் பேங்க் புக்கு. எ கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் இன் த பேங்க் புக். இதுதான் ஆன்சர். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அந்த அக்கௌண்ட்டு பேங்க்கில் வச்சுருக்கோன்னா அந்த பேங்க்கில் நம்ம போய் ஸ்டேட்மெண்ட் கேட்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட நேமோ இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸோட நேமோ வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கொடுப்பாங்க, இல்லை பாஸ்புக் கொடுப்பாங்க. கரெக்ட்? அதில் என்ன இருக்கும்? நம்ம நேமு அப்படின்னா நம்ம பிஸ்னஸோட நேம் இருக்கும். அதில் நம்ம டிரான்சாக்ஷன் என்னென்ன பண்ணியிருக்கோன்றது வரும். ஸோ அதுதான் எ கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் இன் த பேங்க் புக். அப்போது எ பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் எ கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் இன் த பேங்க் புக். இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டு எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், ரீசன் என்ன, டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எந்தெந்த கேஷ் புக்கா பேங்க் பாஸ்புக்கா அப்படின்றதுல எந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராங், செகண்டு ராங். ஏன்னா கேஷ் காலம் ஆஃப் த கேஷ் புக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வருது, அது கிடையாது. தேர்டில் பேலன்ஸ் ஆஸ் பர் த பேங்க் காலம்னு நம்ம மிஸ் பண்ணியிருக்கேன், டைப்போ எரரு. பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபோர்த்து ராங். ஏன்னா கேஷ் புக்கில் நம்மளுக்கு பேங்க் காலம் இருக்கும், அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்கோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டோ, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு பிஆர்எஸ் ஆக்சுவலாக. கரெக்டுங்களா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம பிஆர்எஸ்ஸே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதோட ஆன்சர் நம்ம ஈஸியாக எழுதணும் அப்படின்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக். கேஷ் புக்கில் இருக்க பேங்க் காலம் அண்ட் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பாஸ்புக்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது which of the following is not the salient feature of the bank reconciliation statement. இப்போ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம 4 ஆப்ஷனுக்கு salient feature என்ன, முக்கியமான அம்சங்கள் அப்படி வச்சுக்கலாம். இதில் 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து நாட் வராது, எனி அன்டியூ டிலே அப்படின்னா செக் நம்ம டெபாசிட் பண்ணுறோம், டிலே ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பிஆர்எஸ் கண்டுபிடிக்கும் போது, பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணும்போது அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த செக்கு டெபாசிட் பண்ணோம், டெபாசிட் எந்த டேட்டில் பண்ணோம், இன்னும் ஏன் டெபாசிட் ஆகலை, இல்லை எப்போ டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது இருக்குது முக்கியமான குணாதிசயத்தில் ஒன்று. ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் வில் டிஸ்கரேஜ் த அக்கௌண்டன்ட் ஆஃப் த பேங்க் ஃப்ரம் எம்பெசில்மெண்ட். இப்போது அன்வான்டாக எம்பெசில்மெண்ட் என்னென்னா நமக்கு தெரியாத நம்மளோட பணத்தை வந்து கையாடல் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு 2 நாள் பொறுத்து டெபாசிட் பண்ணிடலாம். அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் அன்வான்டாக க்ரியேட் ஆகாத இருக்கிறதுக்கும் நம்ம ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ எ சைலண்ட் ஃபீச்சர். இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபைண்டிங் த ஆக்சுவல் போர்ஷன் ஆஃப் த பேங்க் பேலன்ஸ். இப்போ நம்மளோட கேஷ் புக்கில் பேங்க் காலமில் 10,000 போட்டிருக்கோம். அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் 9,000 இருக்குது அப்படின்னா அப்போ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி 1,000 ருபீஸ் வந்து அமௌண்ட்டு டிடக்ஷன் லெஸ்ஸில் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, செக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதனால் கட்டாயமாக இதுவும் சைலண்ட் ஃபீச்சர். அப்போ இது 3மே இருக்குது. ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்டு ஒன்லி அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். 1 இயரில் ஒரு தடவை தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்றது தான் கிடையாது. இட் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட் மந்த்லி. ஸோ அதனால் டி இஸ் த ஆன்சர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து இட்ஸ் நாட் feature, it's not comes under the feature. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ் as per cash book rupees 2,000, bank charges 50 debited by the bank is not yet shown in the cash book. What is the bank statement? பாருங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. கேஷ் புக் பிரகாரம் 2,000. அப்போ பேங்க் சார்ஜஸ்னால் மைனஸ் பண்ணியிருக்கணும் 50 ருபீஸ், 1,950. இப்போ கட்டாயமாக பாஸ்புக்கில் நம்மளோட பாஸ்புக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னா, பாஸ்புக் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னா 1,950 கிரெடிட் பேலன்ஸில் இருக்கும். சரிங்களா? பேலன்ஸ் ஆஸ் பர் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் 1,000, செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட் பை த பேங்க் rupees 2,000. வாட் இஸ் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக்? ரொம்ப சிம்பிளுங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 1,000. இப்போ நம்ம டுவார்ட்ஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். அப்போ கேஷ் புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் இதில் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 100,000 ருபீஸ் இருக்குது. ப்ளஸ் செக் டெபாசிட் பண்ணோன்னே நம்ம கேஷ் புக்கில் என்ன பண்ணியிருப்போம்னா இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? அப்போது கேஷ் புக் வந்து 3,000 இருக்கும். அப்போ இங்கே வந்து 1,000 இருக்குது. அப்போ இங்கே ஆட் பண்ணணும். செக் டெபாசிட்டடாக ஆட் பண்ணும்போது இங்கே டேலி ஆகிடும். அப்போது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் 3,000 ஃபேவரபிள். அப்போ இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது, இது ஆன்சர். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, செக் டெபாசிட்டட் வந்து நாட் எட் கிரெடிட்டட், இது வந்து டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. செக் இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட், இது டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அமௌண்ட் டைரக்ட்லி டெபாசிட்டட் பெய்டு இன்டு த பேங்க் அப்படின்னும் போது இது ஒமிஷனில் வரலாம். சரிங்களா? ஒமிஷன் இன் கேஷ் புக்கில் வரலாம். இப்போ ராங் டெபிட் இன் கேஷ் புக் அப்படின்னா எரர், இட்ஸ் நாட் அ டைமிங் டிஃப்ரென்ஸ், இட்ஸ் அன் எரர். சரிங்களா? ராங் டெபிட்னு வருது இல்லையா, இது எரர். இது வந்து நாட் கம்மிங் ஃப்ரம் டைமிங் டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.